வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஆந்திரா ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, மம்மிடிக்காய பப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மாங்காய் பருப்பு. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மெயிலில் தேடி வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பருப்பு மாங்காய் பருப்பு செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கரில் ஒரு அரை கப் போல் பருப்பு நல்லா 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த பருப்பை வந்து குக்கரில் போட்டுக்கிறேன். இப்போ நான் அரை கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடும். இது ஒரு சின்ன சைஸ் கிளி மூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பொடியாக நறுக்கியிருக்கேங்க. இது ரொம்ப ஈஸி, பட் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இது பருப்பு போட்டிருக்கோம், அதனால் வாய்வு ட்ரபிள் இருக்கும். அதனால் நிறைய பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் போல் பெருங்காயம் போட்டுக்கோங்க. வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது குக்கரை மூடிடுங்க. குக்கரை மூடி வெயிட் போட்டுருங்க. இப்போது நமக்கு இந்த குக்கர்லேருந்து ஒரு 5 விசில் வரணுங்க. 5 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா அடங்கணும். அதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். 5 விசில் வந்துருச்சு. நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுருக்கேன். பாருங்கள், சூப்பராக நல்லா மசிஞ்சு பருப்பு மசிஞ்சு இந்த மாங்காவும் நல்லா கலந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேங்க. 1 ஸ்பூன் போல் கடுகு. இதில் ஒரு 4-5 பூண்டு பல் இருக்கு இல்லையா, அது பூண்டு பல்லை எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். பூண்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கேன், சின்னதாக நறுக்கி கீரி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதையும் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேங்க. இது வீடியோ எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு, திரும்பவும் சொல்கிறேன். 2 பெரிய நீள பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி 2ஆக கீரி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு கொஞ்சம். இப்போது இந்த தாளிப்பை இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு கொதி வரட்டுங்க. இதை நீங்கள் அப்படியே சாதத்தில் போட்டு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. கொஞ்சமாக நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா கம கமன் வாசனையோட செம்மையாக இருக்கும். ரசம் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த லாக்டவுனில் எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எவ்வளோ டேஸ்டியாக ஹெல்த்தியாக செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யம்மியான டேஸ்டியான சூப்பரான மம்மிடிக்காய பப்பு ரெடி. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.